2026ல யாரு சிஎம் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? டிவிக்கு அண்ணா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் அண்ணா. விஜய் அண்ணா ஃபேனா நீங்க? சொல்லலாம் அப்படி கூட. பட் வந்து கோட் படம் ஓகே பார்த்தாச்சு. பட் அவர் வந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஒரு சேஞ்ச் ஒரு கிடைக்க கொஞ்சம் இட்ஸ் குட் திங் ரைட்னு நினைக்கிறேன். மாற்று கட்சி தேவைன்னு நினைக்கிறீங்க ஆச்சு? டெஃபினெட்லி. ஏன்னா ஒரு பாஸ்ட் ஜென்ரேஷனாகவே இப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஒரு நியூ சேஞ்ச் எல்லாம் சொல்லுவாங்க தான், நம்ம சேஞ்ச் பண்ணாதான் பண்ணணும்ட்டு. பட் சிஸ்டமும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் தான். பட் பெட்டராக இருக்கும் வந்ததுன்னா நல்லா இருக்கும். ஓகே, அப்படி விஜய் அண்ணா வந்தா என்னெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல? அண்ணா வந்தா இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படி அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் நிறைய. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்னா சப்போர்ட் மீன்ஸ் ஆல் ஓவர் எல்லாமே லைக் எல்லாமே வந்து ஃபேவரா வந்து ஃபெமினைனுக்கு மட்டும் தான் இருக்கிற மாதிரியே ஒரு சின்ன கருத்து இருக்கு. ஆக்சுவலி இந்த ஃப்ரீ பஸ்ல இருந்து எல்லாமே ஆல் ஓவர் அதுக்கு தான் ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. மாஸ்குலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோவா இது எடுத்து எந்த இதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரியும் இது இல்ல. ஒரு டாமினேஷன்ற மாதிரி ஆண்களுக்குன்னு எதுவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்ல வரீங்க? ஈக்குவல் ரைட்ஸ்னு சொல்றாங்க வெளிப்படையா. பட் அப்படி எதுவும் இல்ல. பஸ்ல இருந்து கொண்டு எல்லாம் சண்டையில தான் போய் முடியுது. ஆக்சுவலி அது ஒரு அது ஒரு இது ஆக்சுவலி. பட் ஆனா நிறைய பீப்புள்ஸ் இன்னும் இந்த பேர்டனை சுமந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆஸ் அ மிடில் கிளாஸ் நம்மளாம் இருக்கிற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல ரொம்பவே ட்ரபுளா தான் இருக்கு. இந்த மாதிரி இது ஏதாவது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். அது புதுசா வருது இல்லையா, ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி அரசியல் ரீதியா அண்ணன் என்ன பண்ணாலுமே ஒரு பயங்கர ட்ரெண்டிங் நியூஸாவே இருக்கு. அவர் சும்மா மைக் எடுத்து பேசுறதா இருக்கட்டும், ஒரு கொடி ஏத்துறதா இருக்கட்டும், அது எது பண்ணாலுமே பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி அது அவ்வளவு வைபா இருக்கு? ஆக்சுவலி விஜயகாந்த் வந்த போது இதே மாதிரி தான் வைப் இருந்தது. அவர் ஆனால் லாங் லாஸ்டா கொண்டு போக அந்த இருந்தது. பட் எபிலிட்டி பட் சம் டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஏதோ ஆயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ இது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹோல் ஓவர் வந்து அப்படியே ஃபுல்லா டிராவல் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த எந்தூசியாஸ்டுக்கு அது அப்படியே டிராவல் பண்ணி கொண்டு போனா நல்லா இருக்கும். லைக் இந்த ஓட்டு போறதுல இருந்தாலும் சரி, அடுத்த இந்த நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கொஞ்சம் அதே ஹோல் ஓவர் எனர்ஜிலேயே கொண்டு போடும். அதுதான் மெயின் திங்கா இருந்தா பெட்டரா இருக்கும். வேற எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எதுவும் என்ன நிறைய பேர் சொல்றாங்கன்னா, அவர் ஒரு நடிகர், அவர் மாநாடு நடத்தினாலும் எந்த கூட்டம் போட்டாலும் அவரை ஜஸ்ட் பார்க்க வேணா வருவாங்க, ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனஸ்டியா சொல்லணும்னா ஸ்டில் இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல பூமர்ஸ்லாம் இருந்துட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல அவங்களுக்கு கொஞ்சம் இவர் என்ன பண்ணுவாருன்ட்டு பாலிசிஸ் எல்லாமே மேக் பண்ணி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து அந்த மாதிரி மேபி பில்ட் பண்ணா கொஞ்சம் எக்ஸாஜரேட்டா அவங்களுக்கும் போய் ரீச் அடையும். ஏன்னா யங்கர் ஏஜ் இல்லையா, ஓல்டர் ஏஜ் இல்லையா, ஸோ வந்து அவங்களுக்கு ரீச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து சினிமா நடிகர் தான், அவருக்கு வந்து அரசியல் பத்தி எதுவும் தெரியாது, தெரியாமே வராரு அப்படின்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எல்லாரும் பிறந்த உடனே எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துடுறது இல்லையா, இல்ல ஒரு அனுபவத்திலயே வந்து அப்படி வர்றது தானே. ஸ்டில் இது ஆப்போசிஷன் பார்ட்டியில அடுத்து மேபி நிக்க சான்ஸ் இருக்கு. தென் ஃபர்தர் வித்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாருன்னா அடுத்த வர எலெக்ஷனுக்கு அடுத்து வந்து வர்றதுக்கு மோர் பாசிபிள். 2026ல விஜய் சிஎம் ஆயிட்டாரு. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் ஆயிட்டாரு, அப்புறம் இல்ல மென்ஸ் ஓகே தான். இதெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு? ஃபேவரிசம் தான். ஏன்னா அதர் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா அங்க கூட தான் பஸ் வந்து மேல் ஃபீமேல் 2 பேர்த்துக்குமே தான் காமனா இருக்குதுன்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி எதிர்பார்க்கல நாங்க. பட் வந்து இங்க கிடைக்க வேண்டியது கரெக்டா கிடைச்சா போதும். அதுதான் சொல்றேன். பேசிக் நீடுன்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பா கிடைக்கணும், ஜென்ஸுக்கு வந்து இது கண்டிப்பா வேணும் அப்படின்னு. இந்த கிளாத் ஷெல்டர் இது எதுவுமே ஆப்வியஸ்லி நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்கதான் செய்யுது. அதை தவிர்த்து வேற இவங்களுக்குலாம் ஒரு பார்ஷியாலிட்டி மாதிரி பார்க்காம எல்லாமே ஒரு பொதுவா கிடைச்சா நல்லா இருக்கும். பொதுன்றது வந்து என்ன விஷயம் பொதுவா கிடைக்கல, என்ன கிடைக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க? ஜென்ஸுக்கு இதெல்லாம் கிடைக்கல, இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல, அந்த மாதிரி கேட்குறேன். இப்ப நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு யங்ஸ்டர் தான். அந்த கான்ட்ராக்ட் பேஸ் வந்து நிறைய இப்ப ஃபுல்ஃபில்
டெவலப்மெண்ட் பண்ணாமையே இன்னும் வந்து அந்த ஓல்டேஜ் பீப்புள்ஸே வச்சு அவங்களே வந்து டெபுடேஷன் மூலிமா மாற்றி மாற்றி போட்டு அப்படி கொலாபரேஷன்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணி லைக் யங்கர் ஜென்ரேஷன் நம்மள மாதிரி வர அந்த கான்ட்ராக்ட் பேஸ் அந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெகுலர் பேசிஸ்ல மாதிரி மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஜி. முதலமைச்சருக்கு சிஎம் இருக்கார் இல்லையா, முதலமைச்சர் அவர் சவால் விடுற அளவுக்கு சீமானுக்கு தகுதியாளா இருப்பாரா, விஜய் தகுதியாளா இருப்பாரா? நீங்க யாரு இவ்வளோ டிக்கின் பண்ணி எனக்கு தெரியல ஆக்சுவலி. இல்ல விஜய் அண்ணா வராதுக்கு முன்னாடி சீமான் அவங்க ஸ்பீச்சும் வந்து ரொம்பவே பிடிக்கும், நான் வச்சு கேட்பேன், அது இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து யாரு அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் நான் பேஸ் பண்ணி சொல்றதா இருந்தா இவங்க 2 பேத்துக்குள்ள போட்டினா சீமான் அண்ணா கொஞ்சம் அனுபவத்துல இருந்திருக்கிறாரு. அது தவிர இவரு விஜய் அண்ணா வந்து இப்பதான் வந்திருக்காரு இல்லையா, அதுதான் நான் சொல்றேன். புதுசா வந்திருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஏற்படும். இந்த வித்ஸ்டாண்ட் பண்ணி நின்ட்டாருன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு ப்ராபபிலி அடுத்த எலெக்ஷன் வர நல்லாவே சான்ஸ் இருக்கு. இப்போ என்னன்னா ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஃபேமிலில இருந்து இருக்காரு உதயநிதி அண்ணன். இவர் வந்து ஒரு பெரிய சினிமா பேக்ரவுண்டு. இவங்க 2 பேருமே இப்ப களத்துல சந்திக்க போறாங்க. இது எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இவர் வந்து ஒரு சினிமால ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவர் வந்து அரசியல் ரீதியா ஒரு பெரிய இதுல இருந்து வந்திருக்காரு. 2 இதுக்கும் தான் போட்டி நடக்க போகுது. அப்ப எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனா ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், உதயநிதி அண்ணனும் அவரும் படம் ஒன்னா பண்ணிருக்காங்க. அதை பத்தி கேக்குறேன். அப்படி சொல்ல போனா கான்ட்ரவர்ஷியலா தான் இருக்கும். கண்டிப்பா கான்ட்ரவர்ஷியலா தான் இருக்கும். எப்படி நான் உங்க வீட்டுல சாப்பிட்டு உங்க ஃப்ரெண்டா இருக்கிறேன், திடீர்னு நான் வந்து திருப்பி நான் உங்க வீட்டுல வந்து நின்றுட்டு ஹாய் ப்ரோன்ட்டு ஒரு சண்டை வந்துருச்சு. நான் பேசும்போது நான் ஹாய் ப்ரோன்னு சொல்ல முடியும், ஆனா உள்ளுக்குள்ள வந்து சண்டை போட்டானே வேண்டு ஒரு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு எதிரி வந்து திமுக தான் அப்படின்ட்டு ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. வேற அவரு அதிமுகவையும் குறிப்பிட்ட. அதை பொறுத்த வரைக்கும் அவரு நம்மளோட எதிரி திமுக தானே உறுதியா சொல்லிட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரோ, அதிமுக வந்து அது சர்க்கம்ஸ்டன்ஸ்னால அது எப்படியோ போயிடுச்சு அந்த கட்சி. அது நீங்க அதை டிகின் பண்ண வேண்டாம். அப்பார்ட் ஃப்ரம் இது இப்ப ஆப்போசிஷன்னாலே இவர் தான்ட்டு வந்துருச்சு. இப்ப இந்த இதுக்கு ஆப்போசிஷனா டிவிகே அண்ணா தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யங்ஸ்டர் சப்போர்ட் நிறைய இருக்கு. ஸோ அவரு தான் ஆப்வியஸ்லி வர நிறைய ப்ராபபிலி சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து வாகை டிவின்னு சேனல் ஓபன் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு விஜய் அண்ணன். அது என்ன காரணத்துக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? காரணத்திற்கு ரீச்சுக்காக தான் ஆப்வியஸ்லி. வேற நம்ம 4 பேர் மட்டும் மைக்க தூக்கிட்டு வந்து பேசிட்டு அதுல இருந்தா எப்படி ரீச் இருக்காது இல்லையா? நம்மளே ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த சோஷியல் பிளாட்ஃபார்மை என்ஹான்ஸ் பண்றது தான் இந்த மீடியா. எல்லாமே மக்கள் கிட்ட போய் சேரணும் எல்லாமே. அது எல்லாமே சேனல் ஓபன் பண்ணி அது மூலியமா தான் எல்லாம் ஆவார். இது வந்து எப்பத்துல இருந்தோ எவல்யூஷனான ட்ரெண்டிங் தானே இல்லையா? அது கண்டிப்பா அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி.